தொடர்கிறது. அனைத்து உயிரிலும் விளங்குபவரும் இணையற்றவரும் ஆனந்த ஸ்வரூபமாக விளங்குபவருமான ஸ்ரீராமரிடம் பக்தியை வளர்க்காமல் மனிதன் எவ்வாறு துன்பம், துக்கம், கவலை நிறைந்த சம்சாரக் கடலை கடக்க முடியும்? லக்ஷ்மி தேவியும் சீதையின் நாயகனான விஷ்ணுவான ராமரை நீங்கள் வணங்குகிறீர்களா? எல்லா முட்டாள்தனத்தையும் பகைமையையும் விடுங்கள். ராம சேவையில் ஈடுபடுங்கள். அவனிடம் அடைக்கலம் அடைந்தவர்களிடம் பகவான் மிகவும் பிரியம் கொண்டு விளங்குகிறார். என்னை அடைக்கலமடைந்து நான் உன்னுடையவன் என்று எவன் சொல்கிறானோ அவனுக்கு நான் அனைத்து உயிரிலிருந்தும் அஞ்சாமையை அளிக்கிறேன். இது எனது வாக்குறுதி என்று அவர் இராமாயணத்தில் உறுதியளித்திருக்கிறார். பிறர் பொருளை விரும்பும் தீய குணங்கள் நிறைந்த ஒருவன் கூட யாண்டும் பகவானை நினைத்தால் உலகியல் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாகிறான். அவன் தூய்மை அடைந்து இறைவனின் பெருநிலையை எட்டுகிறான். பகவன் நாமம் இதயத்தை தூய்மைப்படுத்துவதில் தலையாயது ஆகும்.